ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னைஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பார்க்கலே உங்களுக்கு அந்த கிரேவி வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, இதுக்கு மிளகு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு. இது மூணையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு அந்த வறுக்கிறப்பவே வந்து அந்த வாசம் நல்லா வரும் கமன்னு. அந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவுனது, இதையும் நம்ம வந்து நல்லா வந்து நம்ம சட்டியில், இது எதுவுமே வந்து ஆயில் ஊற்றி வறுக்கக்கூடாது. எம்டி அந்த வெறும் சட்டியில் தான் நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுக்கணும். தேங்காயும் நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் தான் வந்து நமக்கு அந்த தேங்காயும் நல்லா செவந்து வந்து வறுத்து அதையும் அது கூட சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம். அது ஆறட்டும். வாங்க அதுக்குள்ளேயும் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில், நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை அப்போதைக்கு, அதனால் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை. ரொம்ப வந்து இதுக்கு வந்து வாசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கனுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து அரோமா சேர்த்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு வராது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு. இதை வந்து நம்ம நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா செவந்து நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கி வரப்போ தான் அந்த சிக்கனுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கண்ணாடி பதத்தில் இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து மாறணும். இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து நான் வந்து என்னோடய இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். நீங்கள் வந்து திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கே நீங்கள் எடுத்துக்கிறங்க. இது வந்து 1 கிலோ சிக்கன், அது வந்து அதனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கிறங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 பெரிய தக்காளி வந்து மிக்சியில் லைட்டாக ரிவல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அரைகிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து ரிவல்ஸ் பண்ணாலே போதும் தக்காளியை. நமக்கு வந்து அப்போ தான் அந்த வந்து மசாலா வந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வர்றதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லாவே நம்ம வதக்கிடலாம். வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு அந்த வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வர்றதுக்குள்ள அப்போ வந்து நம்ம ஆற வச்சோம்ல அந்த மசாலாலாம் வறுத்து அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு இதை அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அடுப்பை வந்து லோவில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மசால் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். இது என்னோடய காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது வந்து நான் வந்து எல்லாமே மசால் போட்டு சேர்த்து நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லா குழம்புக்குமே வந்து கரெக்டாக வரும். இதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நம்ம அந்த மசாலா வதங்குறதுக்கு நம்ம அடுப்பை வந்து லோவில் வச்சுட்டே நீங்கள் வந்து கிண்டி விடுங்க. இப்போ நல்லா சிக்கன் வந்து நான் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் 1 கிலோ. இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இந்த எல்லாமே வந்து நம்ம நார்மல் பிராய்லரில் தான் நம்ம வந்து பெப்பர் சிக்கன் வந்து டக்குன்னு செய்வோம். ஆனால் இதில் செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி சொல்கிறதுனா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு. இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஈவனாக நம்ம வந்து அதை கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து தண்ணி வந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஊற்றணும். ஏன்னா நிறையா தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வற்றி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி நாட்டுக்கோழி வேகிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு 4 விசில் அதை விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி அது நல்லா ட்ரை ஆகி வர்ற வரைக்குமே நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாலாம் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பவுடரை அதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பு லோவில் போட்டு அது நல்ல கிரேவியாக திக்காக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த ஆயில் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வரணும்.
இப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். அது நல்லா வெந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். வற்றி வரப்போ தான் அந்த அந்த சிக்கன் வந்து அந்த கிரேவி வந்து கரெக்டாக வரும். இது வந்து நம்ம அப்படியே அந்த கிரேவி ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறப்போ நம்ம சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சூட் ஆகும். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.